ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 17/7/2025 உண்டான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 696 தான். சரிங்களா? இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டு பாருங்கள், 696. இதில் நமக்கு ஆள் போடு பாருங்கள். நான் கொடுத்தது 5 நம்பர் கொடுத்துருந்தேன். 0, 1, 2, 5, 6ன்னு கொடுத்துருந்தேன். அதில் 6ஆம் நம்பரு ஏ போர்ட்லேயும் பாஸு, சி போர்ட்லேயும் பாஸு. சரிங்களா? ஆல் போர்டு வந்து 2 நம்பர் பாஸு, 2னா ஒரு நம்பர் 6ஆம் நம்பர் மட்டும் பாஸு. அது டபுள்ஸ் வந்ததுனால ஏ போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் பாஸு. சரிங்களா? இப்போ வாங்க ஏபிபிசிஏசியை பார்க்கலாம். ஏபிபிசிஏசி இதில் பாருங்கள், 66 ஏசியில் பாஸு. 66 நான் கொடுத்துருந்தது 766ன்னு கொடுத்துருந்தேன். அதில் பாருங்கள் 66 மட்டும் பாஸு ஏசியில். வேறு எந்த நம்பரும் ஏபிபிசிஏசியில் பாஸ் ஆகலை. இப்போ வாங்க 3 டிஜிட்டை பார்க்கலாம். 3 டிஜிட்டில் பாருங்கள், நான் கொடுத்துருந்தது 766. அதில் 9 வந்துருந்தாக்க பாக்ஸ் போட்டிருந்தா ஒரு செம வின்னிங் தான், ஆனால் மிஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி 611 பாருங்கள், ஏ போர்டு பாஸ் ஆகிருக்குது, 6ஆம் நம்பரு. அதே மாதிரி இதில் பாருங்கள் 294. அதில் பார்த்தீங்கன்னா 9 பி போர்டில் பாஸ் ஆகிருக்குது. 126 சி போர்டில் பாஸ் ஆகிருக்குது. ஆனால் எல்லாமே களைஞ்சி வந்திருக்கிறதுனால நமக்கு சரியான வின்னிங் கிடைக்கல. சரி வாங்க இன்றைக்கி இப்போ நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங்கை பார்க்கலாம். கேரளா லாட்ரி 18/7/2025 சுவர்ணா கேரளம் 12க்கு உண்டான கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா முழுக்க ஒன்லி கெஸ்ஸிங் வீடியோ மட்டும்தாங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். ஏன்னா இது வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ எப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதை ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங் மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு வர கமெண்ட் என்னங்கிறது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அட்லீஸ்ட் நீங்கள் ஜெயிச்சிருந்தாலாவது இந்த இதில் நான் ஜெயிச்சிருக்கேன், ஏபியில் ஜெயிச்சிருக்கேன், பிசியில் ஜெயிச்சிருக்கேன், அல்லது ஏசியில் ஜெயிச்சிருக்கேன், இல்லை 3 டிஜிட் போட்டேன் அதில் பிசி பாஸ் ஆகிருக்கு, ஏபி பாஸ் ஆகிருக்கு, இல்லை ஆல் போர்டு பார்த்தேன், ஆல் போர்டில் நான் ஒரு நம்பர் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது ஏதாவது கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? சரி இப்போ வாங்க ஆல் போர்டு பார்க்கலாம். நாளைக்கு உண்டான ஆல் போர்டு கெஸ்ஸிங் இதுதாங்க. நான் ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்குறேன். 0, 4, 5, 6, 7 இதுதான் நாளைக்கு உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கெஸ்ஸிங்கு. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். சரிங்களா? எனக்கு வந்த கெஸ்ஸிங்கை நான் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எப்படி கெஸ்ஸிங் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். சரிங்களா? சரி வாங்க இப்போ ஏபிபிசிஏசியை பார்க்கலாம். ஏபிபிசிஏசி இதில் பாருங்கள் 60, 06, 66, 58, 85, 84, 48, 54, 45, 70, 07, 77, 65, 56, 59, 95, 69, 96, 47, 74, 70, 07, 40, 04, 34, 43, 73, 37 இதுதான் நாளைக்கு உண்டான ஏபிபிசிஏசிக்கு உண்டான கெஸ்ஸிங்கு. ஏபிபிசிஏசி ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். அப்படி சப்போஸ் என்கிட்ட கொஞ்சம் காசு கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு பாருங்கள், கீழே ஒரு கோடு போட்டு வச்சுருக்கேன். அது வந்து என்னுடைய கெஸ்ஸிங்க்கு முக்கியமான கெஸ்ஸிங்கு நான் நினைக்கிறேன். உங்கள் கெஸ்ஸிங்க்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. இது வந்து கம்மியாக போடுறவங்களுக்காக நான் எடுத்து வச்சுருக்கிறது, தனியாக எடுத்து வச்சுருக்கிறது. அதில் தான் கீழே கோடு போட்டு வச்சுருக்கேன். அது மட்டும் பார்த்துக்குங்க. கீழே இருக்கிறது சப்போஸ் இதுவும் பாஸ் ஆகலாம், அதுவும் பாஸ் ஆகலாம். எதில் பாஸ் ஆகுதுன்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அதனால் உங்கள் கெஸ்ஸிங்க்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுக்குங்க. சரிங்களா? இப்போ வாங்க 3 டிஜிட்டை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நாளைக்கு உண்டான 3 டிஜிட்டுக்கு உண்டான கெஸ்ஸிங்கு ஒரு 6 நம்பர் கொடுத்துருக்குறேன். 606, 584, 707, 659, 470, 347 இதுதான் நாளைக்கு உண்டான 3 டிஜிட் உண்டான கெஸ்ஸிங்கு. 3 டிஜிட் ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். உங்கள் கெஸ்ஸிங்கு என் கெஸ்ஸிங்கு ஒரே மாதிரி வந்துன்னா எடுத்து போட்டுங்க, சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், இது கீழே கோடு கொடுத்துருக்குறேன். அது எனக்கு முக்கியமான கெஸ்ஸிங்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு வந்த கெஸ்ஸிங்கை நான் அப்படி கொடுத்துருக்கேன். எனக்கு இது கொஞ்சம் முக்கியமான கெஸ்ஸிங்கு எனக்கு தோணுச்சு, அதனால் நான் கொடுத்துருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாக்ஸாக போடுறனாலும் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போடுறனாலும் போட்டுங்க. அது உங்களுடைய விருப்பம்தான். அதனால் எனக்கு வந்த கெஸ்ஸிங்கை தான் நான் கொடுத்துருக்குறேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம், சரிங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.